السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما لي لا أعبد الذي فطرني وإليه ترجعون. صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, இன்றைய தினம் 23வது ஜுசு ஓதி முடிக்கப்பட்டது. அந்த ஜுசுவில் சூரா யாசீன், சூரத்து சாஃபாத், சூரா சாத் ஆகிய 3 சூறாக்கள் ஓதி முடிக்கப்பட்டது. நேற்றைய தினம் சூரத்துல் ஹஸாபில் பெண்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பர்தாவை கடமையாக்கின வசனங்கள் ஓதப்பட்டது. பர்தா சம்பந்தமாக நேற்று சில விஷயங்களை சொன்னோம். அது கடமையாக்கப்பட வேண்டும் என்று ஆர்வம் கொண்டது ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆர்வப்பட்டது போல பல விஷயங்களை அல்லாஹ் ஆயத்தாக இறக்கினான். முனாஃபிக்குங்களுக்கு தொழுகை வைக்கக்கூடாது, ஜனாசா தொழுகை வைக்கிற விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிக்குங்களுக்கு தொழுகை வைக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்டாங்க. அல்லாஹ் அதே போல் ஆயத்தை இறக்கினான். மக்காம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த புனிதமான பாதம் பதித்த இடத்துல தவாஃப் செஞ்சுட்டு 2 ரக்காத் தொழுகிற இடத்த அதை தொழுமிடமாக ஆக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அல்லாஹ் அதையும் நிறைவேற்றி கொடுத்தான். மது ஹராமாக்கப்படணும்னு ஆசைப்பட்டாங்க. அல்லாஹ் அதையும் வசனமாக ஆக்கினான். இப்படி பல்வேறு விஷயங்களில் இது ஒன்று தான், பெண்களுக்கு பர்தா கடமையாக்கப்பட வேண்டும். அப்போ தான் சமூகத்தில் சமூக சீர்கேடுகள் ஏற்படாமல் ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள சமுதாயத்தை பார்க்கலாம் என்கிற விஷயத்தில் ரொம்ப பேராசை கொண்டிருந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதையும் நிறைவேற்றி பர்தாவை அல்லாஹ் கடமையாக ஆக்கினான். அப்போ நேற்று நாம் சொன்னோம், இந்த மஸ்ஜிதுக்கு வந்து தொழுகிற விஷயத்திலையும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவனுடைய பேராசை தான் பெண்கள் மஸ்ஜிதுக்கு வரக்கூடாது. அதை இந்த உம்மத்தில் கடைபிடிக்கப்பட்டது. எல்லா இமாம்களும் இந்த விஷயத்தை வரவேற்று அது கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க. மஸ்ஜிதுக்கு இன்றைக்கும் பெண்கள் வந்தால் தடை செய்ய அனுமதி கிடையாது. ஆனால் ஆர்வப்படுத்தப்பட்டிருக்கிறது, மஸ்ஜிதில் நீங்கள் தொழுவதை விட உங்களுடைய வீட்டில் மறைவான இடத்தில் தொழுவதை அல்லாஹ் விரும்புகிறான். நீங்கள் வீட்டில் தொழுதாலும் மஸ்ஜிதில் தொழுத நன்மை அல்லாஹ் வீட்டில் கொடுப்பான். அந்த ஹதீஸை முன்வைத்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இதை சட்டப்பூர்வமாக பெண்கள் வெளியில் வர்றது தடை செஞ்சான். இப்போ சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னால், பெண்கள்கிட்ட தக்வாவுடைய பர்தா உருவாகணும். ஏதோ ஊரில் எல்லாரும் புர்கா போடுறாங்க, துப்பட்டி போடுறாங்க, அதுக்காக போட்டு போகிறோம், அப்படி இல்லை. இது அல்லாஹ்வின் கட்டளை என்பதாக விளங்கி அணிய வேண்டும். அல்லாஹ் போட சொல்லியிருக்கிறான், அதனால் நாங்கள் போட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமாரிடத்தில் அதுபோன்ற சஹாபா பெண்மணிகளிடத்தில் எந்த அளவு இதில் பேணுதல் இருந்துச்சுன்னு சொன்னால், வஃபாத்தாகக்கூடிய சமயத்தில் சில பெண்மணிகள் வசியத்து செய்வார்கள், நாங்கள் வஃபாத் ஆகிவிட்டால் எங்களை இரவிலே அடக்குங்கள், இஷாவிற்கு பிறகு அடக்குங்கள், எங்களுடைய ஜனாசாவையும் ஆண்கள் பார்க்க வேண்டாம். எப்படி ஹயாத்தோடு எங்கள் அந்நிய ஆண்களை விட்டு எங்களை பாதுகாத்து கொண்டோமோ அதுபோல் எங்களுடைய ஜனாசாவையும் ஆண்கள் பார்க்கக்கூடாது. இதுக்கு முக்கியமாக சொர்க்கத்து பெண்களுக்கெல்லாம் தலைவின்னு சொன்னாங்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சய்யிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னா, சொர்க்க பெண்களுக்கு தலைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி திருமகளார். இவர்கள் கவலைப்பட்டார்கள். தங்களுடைய சக்கராத்துடைய நேரத்தில் சொன்னாங்க, எனக்கு வெட்கமாக இருக்கிறது, நான் ஹயாத்துள்ளவரை அந்நிய ஆண்களை விட்டு என்னை நான் தற்காத்து கொண்டேன். அந்நிய ஆண்களுடைய பார்வை என் மீது படாமல் பர்தாவோடு வாழ்ந்தேன். நானும் அந்நிய ஆண்களை பார்க்காம வாழ்ந்தேன். குளிப்பாட்டி கஃனிட்டு ஆண்களிடம் ஒப்படைத்து விடுவீர்கள், கஃனுடைய நிலையில் என்னை பார்ப்பார்களே, இதை நினைத்து நான் வெட்கப்படுறேன்னு சொன்னான். அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொன்னாங்க,
கவலைப்படாதீங்க, நாங்கள் ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போன நேரத்தில் அங்கே உள்ள மக்கள் எல்லாம் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் கட்டிலில் ஜனாசாவை வச்சுருவாங்க கஃன் இட்டுட்டு. அந்த கட்டிலுடைய 4 முனையிலையும் ஒரு கம்பை கட்டி அதற்கு மேலே துணியை போட்டு மூடிடுவாங்க. பார்ப்பதற்கு ஒரு பெட்டி போல் தெரியும், பெட்டி போல் அமைச்சிருவாங்க. உடனே ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அஸ்மா ரதியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அஸ்மா, உங்களுக்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக, உங்களுக்கு முன்பாக நான் இறந்து விட்டால் இந்த ஏற்பாட்டை செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கிருபை செய்வான்னு சொன்னாங்க. வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறாங்க, இந்த சந்தூக்கு பெட்டியினுடைய அமைப்பில் மையத்தை வைத்து துணி போட்டு மூடக்கூடிய இதனுடைய முதல் ஜனாசா யார் என்றால் அந்த ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா ஜனாசா தான் மதீனாவில் அந்த முறை நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. அது பெண்களுக்காக உள்ளது. இன்றைக்கி நம்ம ஆம்பளையும் சேர்த்து மூடி தான் கொண்டு போகிறோம், அது அவசியம் இல்லை தான், பழக்கத்தில் போகுது. அது அசல்ல பெண்களுக்காக மூடப்பட்டது. அது பெண்கள் அந்த அளவு கவலைப்பட்டார்கள், எங்களுடைய ஜனாசாவையும் அந்நியவர்கள் பார்க்கக்கூடாது என்று. நாங்கள் இருட்டிலே அடக்கம் செய்யப்பட வேண்டும், நாங்கள் அல்லாஹ்வை சந்திக்கின்ற அந்த நேரமும் பர்தாவோடு போய் அல்லாஹ்வை சந்திக்க ஆசைப்பட்டான். இன்னைக்கு உம்மத்துடைய நிலைமை என்ன? எல்லாம் புருக்காவெல்லாம் இருக்குது, உள்ளம் எப்படி இருக்கிறது? அல்லாஹ் பாதுகாப்பானாக. குறிப்பாக மஸ்ஜிதுக்கு வருகின்ற விஷயத்திலே இவ்வளோ கண்டிஷன் இருக்குது. நிர்பந்தமான நேரத்தில் பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் வருவதாக இருந்தால் பர்தாவுடைய விஷயத்தை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். அதுவும் நிர்பந்தமான விஷயம், அவசியமான விஷயங்களுக்கு வெளியேற வேண்டும். ஊர் விட்டு வெளியில் போவதாக இருந்தால் மஹரம் துணையோடு போக வேண்டும். மஹரம் இல்லாமல் போவதை மார்க்க ஹராம் என்று சொல்லுது. ஊர் விட்டு வெளியில், வெளியூர், வெளிநாடுகளுக்கு மஹரம் துணை இல்லாமல் எந்த பெண்ணும் சஃபர் செய்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராமாக்கினார்கள். இந்த விஷயங்களை நம்ம கவனம் செலுத்தோம். பிரச்சனை வந்த பிறகு புலம்பி பிரயோஜனம் கிடையாது. போவதே ஹராம், பிரச்சனைனா வராதுங்க, நல்ல மாதிரி போயிட்டு நல்ல மாதிரி தான் வந்தோம், பிரச்சனையே இல்லாமல் போயிட்டு வந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சிட்டோம். இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக தொழுகை ரமலானுடைய மாதத்தில் இரவு தொழுகை, தராவி தொழுகைக்காக அக்கம் பக்கத்தில் பெண்கள் தராவி தொழுது கொள்கிறோம், பிரச்சனை இல்லை. ஆனால் புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிடும். எப்படி பள்ளியாசலில் ஆண்கள் 2 மணிக்கு போய் மஸ்ஜிதில் தொழுகிறாங்களோ, நாங்களும் 2 மணிக்கு வீடுகளில் தொழுகிறோம், ஹாஃபிதுகளை வச்சு தொழுவ வைக்க போகிறோங்கிற பேராசையில் இன்றைக்கி பெண்கள்லாம் சாமத்தில் ஊட்ட விட்டு வெளியாக ஆரம்பிச்சிட்டாங்க. இது உகந்த விஷயம் அல்ல, இது ஆரோக்கியமான சூழ்நிலை அல்ல. இது நாளைக்கு இது எங்கே கொண்டு போய் விடுமென்று தெரியாது. பெண்கள் நடுநிசியில் வீட்டை விட்டு வெளியேறுவது, தொழுகை என்ற பேரில் நஃபிலான தொழுகைக்காக போவது, இது எந்த முன்னுதாரணமும் கிடையாது இதுக்கு. அதனால் தயவு செய்து இதை ஒரு அமலாக ஆக்கி, இதை ஒரு கலாச்சாரமாக ஆக்கி புதுசாக ஒன்று உருவாக்க வேணாம். பெண்கள் தெரு போர் முசல்லா தூக்கிட்டு ரோட்டில் சாமத்தில் போனால் வீட்டுடைய நிர்வாகம் என்ன ஆகுது? ரமலானில் இரவில் வீட்டுடைய நிர்வாகம் என்ன ஆகுவது? ஏற்கனவே வாலிபர்கள் சிறுவருடைய நிலைமையை நினைத்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள் உலமாக்கள். ரமலானுடைய இரவு காலங்களில் விளையாட்டிலும் வீணான விஷயங்களிலும் பிள்ளைகளை தெருவில் விட்டாச்சு. நாளைக்கு பெண் பிள்ளைகளுடைய நிலைமை என்னவாகும்? அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த நிலை முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும். அது மஸ்ஜிதிலும் போய் நடுநிசையில் தொழக்கூடாது, பிறருடைய வீட்டுக்கு சென்றும் தொழக்கூடாது. பெண்கள் அவருடைய வீடுகளிலேயே தனிப்பட்ட முறையில் தராவி தொழுதிங்க, மாஷா அல்லா, முன்னிரவுலே தொழுதாமா வீட்டுக்கு போயிட்டோம், அல்லாஹ் கபூல் செய்வான். ஆர்வத்தில் பேராசையில் இதை செய்வோம், பின்னாடி வர்றவங்க அதை எப்படி ஆக்கிடுவாங்கன்னு தெரியாது, அதுக்கு பிறகு தடை செய்ய முடியாது. அதனால் பர்தாவுடைய விஷயங்கள், இந்த விஷயத்தையும் நம்ம கவனம் வைக்கணும். நாம் வீட்டை விட்டு வெளியேறதை கூட யோசித்து போகணும். பெண்கள், இது அத்தியாவசிய தேவையா? நாம் போய் தான் இந்த காரியம் ஆகுமா, நம்ம போகாட்டி இந்த காரியம் நடக்காதா என்று யோசித்து பெண்கள் வெளியேற வேண்டும். ஏன்னா அல்லாஹுடைய ஹுக்கும் வக்கர்ன ஃபீ புயூத்திகுன்ன, பெண்களே வீட்டுக்குள்ளேயே தங்கியிருங்கள். வீட்டில் இருப்பதே ஒரு அமல் தான். ஆக இந்த விஷயத்தில் நம்ம அதிகமான கவனம் செலுத்தணும். சமூக சீர்கேடுகள் ஏற்படாமல் இருப்பதற்கு அல்லாஹ் இதெல்லாம் நமக்கு வரையாக, அதாவது வரம்பு முறையாக அல்லாஹ் சொல்லித்தரான். இந்த எல்லைகளை மீறி நாம் நடப்பதை விட்டோம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அல்லாஹ் அதை பேணி நடக்க தௌஃபீக் செய்வானாக. இன்று ஓதப்பட்ட சூரா யாசீன் சூரா பற்றி நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். நிறையா அதனுடைய சிறப்புகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் விட ஒரு முக்கியமான சிறப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போகும்பொழுது
வீட்டை சூழ்ந்து எதிரிகள் நிற்கிறாங்க, வாளேந்தி நிற்கிறாங்க. எப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியே வருவாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம், மக்காவில் இருக்கிற காலத்தில் தஹஜ்ஜத்துக்கெல்லாம் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு வந்துடுவாங்க ஃபஜ்ருக்கு முன்னாடியே. அந்த நேரத்தை முஷ்ரிக்கீங்கள் எதிரிகள் கணக்கு வைத்து ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒரு நபருக்கு பொறுப்பை கொடுத்து எல்லோரும் வாளேந்தி நிற்கிறாங்க நபி சாசத்தை முற்றுகையிட்டு. இவருங்க வெளியே வந்தோடனே ஒரே வெட்டாக எல்லாரும் வெட்டிடணும். நவுதுபில்லா. அல்லாஹ்ட்டேருந்து செய்தி வந்துருச்சு, இப்படி ஒரு தகவல் நடக்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லிட்டாங்க, உங்கள் படுக்கையில் அலி ரலியல்லாஹு தஆலா படுக்க வச்சு நீங்கள் போங்க என்பதா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழமை போல் சாதாரணமாக வெளியே வர்றாங்க. ஒரு புடி மண் எடுக்கிறாங்க. وَجَعَلْنَا مِنْ بَيْنِ أَيْدِيهِمْ سَدًّا وَمِنْ خَلْفِهِمْ سَدًّا فَأَغْشَيْنَاهُمْ فَهُمْ لَا يُبْصِرُونَ. இந்த ஆயத்தை ஓதி, சூரா யாசீனுடைய ஆரம்ப 7 வசனங்களை ஓதி மண்ணை தெரிச்சிட்டு போகிறாங்க. அல்லாஹ் தஆலா அவருடைய கண்களை எல்லாம் மூடிட்டான், மறைச்சிட்டான். கண்ணு முன்னாடியே இறங்கி போனாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விடிகிற வரைக்கும் நின்றுட்டு இன்னும் காணமே. அந்த வழியாக போனவர் கூட சொன்னார், எதுக்காக இங்கே எல்லாம் நிற்கிறீங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எதிர்பார்த்து நிற்கிறோம். அவங்க போய் எவ்வளோ நேரமாச்சே. அதிர்ச்சி ஆயிட்டாங்க. 3 நாள் தேடி பார்த்தாங்க. நபிசா சவுர் குகையில் தான் இருந்தாங்க. 3 நாள் அவங்களால கண்டுபிடிக்க, அந்த சவுரு குகை வரைக்கும் போனாங்க. ஆனால் அல்லாஹ் கண்ணை மறைச்சிட்டான். கண்ணியமிக்க அல்லாஹ்னுடைய இந்த யாசீனுடைய சிறப்பு இருக்கிறதே, அனுபவ ரீதியாகவும் இதனுடைய பலாபலன்களை பார்க்க முடியும். அதனால் கஷ்டமான நேரங்களில், சிக்கலான நேரங்களில், தேவையான நேரங்களில் இந்த சூறாவை ஓதிக்கொள்வது, முடிந்தால் கருத்துக்களை சிந்தித்து கொள்வது ஆக சிறந்து. அல்லாஹ் அதில் பயன்களை வச்சிருக்கிறான். இப்போ இந்த சூறாவுலையும் சொல்லுவாங்க, சூறா யாசீன் இருக்குது குர்ஆனுடைய உள்ளம். குர்ஆனுக்குன்னு ஒரு உள்ளம் இருக்குது. ஒவ்வொரு பொருளுக்கும் உள்ளம் இருக்கிற மாதிரி குர்ஆனுக்கு கல்பு உள்ளம் எது என்று சொன்னால் சூறா யாசீன். சூறா யாசீன் ஓதுனா முழு குர்ஆனுடைய சாரம்சம் யாசீனில் இருக்குது. நம்ம அடிக்கடி சொல்லுவோம், குர்ஆனில் அல்லாஹ் எதை சொல்ல விரும்புவான்? 3 விஷயத்தை நிரூபிப்பான். ஒன்று தௌஹீது, அல்லாஹ் இருக்கிறான், அது அல்லாஹ் மட்டும்தான் இறைவன்ங்கிற விஷயத்தை நிரூபிப்பான். 2வது ரிசாலத், நபிமார்களுடைய தூதுத்துவத்தை அல்லாஹ் பல வசனங்களை கொண்டு நிரூபிப்பான். நபிமார்கள் வந்தாங்க, நபிமார்கள் உழைப்பு செஞ்சாங்க. அதே மாதிரி 3வது ஆஹிரா, மர்ம வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. இந்த 3 விஷயத்தை தான் முக்கியத்துவம் கொடுத்து அல்லாஹ் வந்து திரும்ப திரும்ப சொல்லுவான். பல உதாரணங்கள், பல சரித்திரங்கள் இந்த சூரா யாசீனில் 3மே வருது. தௌஹீதையும் அல்லாஹ் பேசுகிறான். நான் யார் என்பதை விளங்க வேண்டும் என்று சொன்னால் பல அத்தாட்சிகளை உலகத்தில் வைத்திருக்கிறேன், அதை சிந்தித்து பாருங்க, என்னை நீங்கள் விளங்கலாம்னு அல்லாஹ் சொல்லுவான். எல்லாத்தையுமே சொல்லிடுவான்ல. வஆயத்துல் லஹுமுல் அர்துல் மைத்தா, பூமியை பற்றி பேசுவான் அல்லாஹ். வறட்சியாக செத்து கிடந்த இந்த பூமியை மழையின் மூலமாக இதை நாம் செழிப்பாக்கி உயிரோட்டத்தை கொடுத்து இதில் பல வகையான தானியங்களையும் பழங்களையும் காய்கறிகளையும் மனிதனுக்கு நாம் வெளியாக்கி மனிதர்களும் மிருகங்களும் அதை சாப்பிடுது. இதுபோல் இவன் மனிதன் அறியாத எத்தனையோ படைப்பினங்கள் நாங்கள் படைக்க இருக்கிறோம்னு அல்லாஹ் சொல்லுவான். அப்போ பூமியினுடைய அல்லாஹ் பூமியை சிந்திக்க சொல்கிறான். இன்றைக்கி மனிதன் வேற்று கிரகங்களில் ஏதாவது மனுஷன் வாழ்கிறதுக்கு எங்காவது வசதி இருக்குதான்னு சொல்லி ஆராய்ச்சி செஞ்சிட்ருக்கிறான். விண்கலத்தில் போய் அங்கே போய் வேறு கோளில் போய் மனுஷன் வாழ முடியுமா? அங்கே போயிட்டாலும் திருப்பி எப்போ பூமிக்கு வருவோம் தான் இருக்கும். அங்கெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, பறந்து தான் போகலாம், நடக்க முடியாது. அல்லாஹ் பூமியை மனிதன் வாழ்வதற்கென்றே வைத்திருக்கிறான். வஜஅல்னா லக்கும் ஃபீஹா மஆயிஷ், மனிதர்களே உங்களுக்கு வாழ்வும் இடத்தை பூமியில் தான் நாம் வைத்திருக்கிறோம் அல்லாஹ் சொல்லிட்டான். கியாமத் வரைக்கும் ஆராய்ச்சி செஞ்சால் நாங்கள் ஆறு ஓட போகிறது இல்லை, அங்கே விவசாயம் செய்ய முடியாது, சும்மா 2 நாள் இருந்து பார்த்துட்டு வரலாமே தவிர என்ன செய்ய முடியாது. ஹைர், அல்லாஹு தாலா பூமியை பற்றியும் பிறகு சூரியனை பற்றி சந்திரனை பற்றி இதை பற்றி அல்லாஹ் சிந்திக்க சொல்கிறான். இன்னைக்கு பெரும் பெரும் ஆராய்ச்சிகள் நடக்கிறது. ஆனால் அதை கொண்டு அல்லாஹுவை விளங்கி விட்டார்கள் என்றால் இவர்கள்தான் அறிவுடையவர்கள். அல்லாஹுவின் அத்தாட்சிகளை பார்த்து அல்லாஹை விளங்குனாங்க. அல்லாஹுடைய அத்தாட்சிகளை பார்த்து ஆராய்ச்சி பண்ணி அல்லாஹை விளங்கினவங்க. அப்போ இந்த சூரா யாசீனில் அல்லாஹு தாலா தன்னுடைய எல்லா படைப்பினங்களுடைய அடிப்படையான படைப்பையெல்லாம் சொல்லி காட்டி இதில் அத்தாட்சி இருக்கிறது, அல்லாஹ் இருக்கிறாங்கிறதுக்கான. அப்போ தௌஹீதை பற்றி அல்லாஹ் பேசினா. பிறகு தூதுத்துவம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவங்கள போல யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்கெல்லாம் உண்மையிலே உலகத்துக்கு அல்லாஹுடைய தூதர்களாக வந்தாங்க. அதை சூரா யாசீனுடைய ஆரம்பத்திலேருந்து அல்லாஹ் சொல்லுவான். யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம் இன்னக லமினல் முர்சலீன்.
நபியே கவலைப்படாதீங்க, குறைஷியல் உங்களெல்லாம் நிராகரிக்கிறாங்க, உங்களை பைத்தியக்காரன்னு சொல்கிறாங்க, உங்களை சூனியக்காரன்னு சொல்கிறாங்க, உங்களுக்குள்ள சந்தேகம் வந்துடவானா நீங்கள் நபி தான். இன்னக லமினல் முர்சலீன் அலா சிராத்தின் முஸ்தகீம், நீங்கள் நேரான பாதையில் நபியை நீங்கள் இருக்கிறீங்க என்பதாக அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சொல்லிட்டு, இந்த குறைஷிகள் மேலே இவ்வளோ உழைப்பு செய்கிறீங்க, கொஞ்சம் கூட காது கொடுத்து இவங்க கேட்கறது இல்லை. அல்லாஹ் அதுக்கு சொல்லிட்டான். அல்லாஹ் அவங்க முன்னாடியும் பின்னாடியும் அவங்களுடைய காதுகள்லையும் அல்லாஹ் முத்திரை விடுத்து விட்டான். இவங்க ஹிதாயத்து கிடையாது. வஸவாஉன் அலைஹிம் அன்ஸர்தஹும் அம் லம் துன்திர்ஹும் லா யுமினூன். நபியே வேஸ்ட்டு, நீங்கள் ரொம்ப மனசை போட்டு ரொம்ப கவலைப்பட்டு உங்களை மாய்ச்சிக்கிடாதீங்க. இவங்களுக்கு சொல்கிறதும் ஒன்று தான், சொல்லாமைக்கிறது ஒன்று தான். இவங்க ஈமான் கொள்ளவே மாட்டாங்க. அல்லாஹ் இவ்வளோ சொல்லியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உழைப்பை விடலை. திருப்பி 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 செஞ்சுட்டே இருந்தாங்க. அவங்க கொலை செய்யணும்னு திட்டம் போடும்போது தான் ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. அது வரைக்கும் பொறுமையாக நின்று என்ன செஞ்சாங்க, மக்கால அந்த குறைஷிகளுக்கு மத்தியில் பெரும் உழைப்பு செஞ்சாங்க. இப்போ இவங்களுக்கு ஆறுதலுக்காக அல்லாஹ் ஒரு சம்பவத்தை சூரா யாசீனில் சொல்கிறான். நம்ம அடிக்கடி கேட்ட விஷயந்தான். அந்தாக்கியாங்கிற ஊருக்கு அல்லாஹு தாலா 2 தூதர்களை அனுப்புனா. அவங்களுக்கு பலப்படுத்துறதுக்காக இன்னொரு 3வது ஆளே அனுப்புனா. 3 பேர் சேர்ந்து ஒரு ஊரில் போய் அல்லாஹை பற்றி பேசுகிறாங்க. நாங்கள் அல்லாஹுடைய தூதர்கள் வந்திருக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஊர் மக்கள் ஏற்றுக்கொள்ளலை. நீங்கள் எங்களை மாதிரி சாதாரண மனிதர்கள் தான். இன் அன்தும் இல்லா பஷரும் மிஸ்லுனா ஒமா அன்சல் ரஹ்மான் மின் ஷைஇன் இன் அன்தும் இல்லா தக்திபூன். நீங்களாம் பொய் சொல்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் அல்லாஹ் அப்படி ஒன்றும் வஹி வருது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது என்பதாக அந்த நபிமார்கள் பொய்ப்படுத்தப்படுறாங்க. இவங்க திருப்பி எடுத்து சொல்கிறாங்க. பெரிய பேச்சு முத்தி கடைசியில் அவங்க அடிக்க தயாராகிடுறாங்க. மரியாதையாக ஊரை விட்டு போயிருங்க, இல்லாட்டி உங்களை கல்லால் அடித்து வரட்டும். லனர்ஜுமன்னக்கும் வலைய மஸ்ஸன்னக்கும் மின்ன அதாபுன் அலீம். உங்களுக்கு பெரிய வேதனை சேருவோம், கல்லால் விட்டு அடித்து உங்களை கொல்லுவோன்னு சொல்லி அந்த நபிமார்களை அந்த ஊர் மக்கள் திட்டிட்டு இருக்கிறாங்க. இப்போ அல்லாஹ் ஒரு விஷயத்த சொல்கிறான். இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும் போது அந்த ஊரின் கடைக்கோடியிலிருந்து ஒரு மனிதன் ஓடி வருகிறான். وَجَاءَ مِنْ أَقْصَى الْمَدِينَةِ رَجُلٌ يَسْعَى. ஓடி வர்றான். தன்னுடைய ஊர்க்காரங்க, தன்னுடைய சமுதாயம் இவ்வளோ நல்ல மனிதர்களை போய் இப்படி பேசுகிறாங்களே, அடித்து கொன்று சொல்கிறாங்களே. யா கௌமி இத்தபிஉல் முர்சலீன். அவர் என்ன சொன்னார், இந்த மாதிரி இவர் பேச்சை கேளுங்க, இவங்க அல்லாஹுடைய தூதர்கள், இவங்க பேச்சை கேளுங்க. இத்தபிஉ மல்லா யஸ்அலுக்கும் அஜ்ரா. இவங்க உங்கள்கிட்ட காசு கேட்டு வரலையே, உங்கள்கிட்ட கூலி கேட்டு இவங்க வரலை, இவங்க உங்களுக்கு நேர் வழியை காட்டுறாங்க. இவங்க பேச்சை கேட்டு அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு அவர் சப்போர்ட் பண்ணார். அவருடைய பேரை முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு போன்ற சொல்லுவாங்க, இப்போ ஹபீபுன் நஜ்ஜார். அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி எடுத்து சொல்கிறாரு. ஆனால் அந்த ஊர் மக்களுடைய கோபம் எல்லாம் இந்த ஹபீபு மேலே திரும்பிடுச்சு. முதல்ல ஒன்னையே கொல்லுவோன்னு சொல்கிறாங்க, கல்லாலே அடித்து ஒன்று கொல்லுவோங்கிறாங்க. அப்போ தான் இந்த ஹபீப் சொன்னார், ஒமா லியலா அஅ்புதுல்லதி ஃபதரனி வ இலைஹி துர்ஜஊன். என்னையெல்லாம் படைச்ச அந்த அல்லாஹ்வை தான் வணங்கணும்னு சொல்கிறேன், இதில் என்ன தப்பு இருக்குது? அவனிடம்தான் நாம் எல்லாரும் திரும்பி போக போகிறோம். அந்த அல்லாஹ்வை வணங்குன்னு சொல்கிறேன், அல்லாஹ்க்கு இணை வைக்காதீங்கன்னு சொல்கிறேன், இதில் என்ன தப்பு இருக்குது? சொல்லி பார்த்தாரு, கேட்கல, அடிச்சே கொலை செஞ்சிட்டான். கல்லால் அடித்தே அந்த ஊருக்காரரை கொலை செஞ்சாங்க. இவர் என்ன பெரிய விஷயம் என்ன செஞ்சார், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார். அல்லாஹ் இதை சொல்கிறான், அவர் இறந்துட்டார். ஆனால் அவருடைய ரூஹுக்கு கொடுத்த மரியாதையை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கீல துகுலில் ஜன்னா, ஹபீபே நீ சொர்க்கத்துக்கு போ. அவருக்கு பூமியிலிருந்து சொர்க்கம் வானுலோகம் வரைக்கும் மலக்குமாருடைய அணிவகுப்பு நடக்குது. அவருடைய ரூஹ மலக்குமாருக்கு கொண்டு போகிற காட்சி, எல்லாரும் வாழ்த்து சொல்லி அவர் அனுப்பி வைக்கிறாங்க சொர்க்கத்துக்கு. ஆனால் அந்த மனிதனுடைய ரூஹ் இருக்குதே, அது சொர்க்கத்தை நினச்சி சந்தோஷப்படுறதை விட தன்னுடைய சமுதாயத்தை நினச்சி கவலைப்படுது அந்த ரூஹ். அதை அல்லாஹ் இங்கே சொல்கிறான். அப்போ அவர் சொன்ன வார்த்தையை குர்ஆனில் யாசீனில் அல்லாஹ் சொல்கிறான், யா லைத கௌமி யஅலமூன். எனக்கு கிடைக்கிற இந்த சங்கை, இந்த மரியாதையெல்லாம் என் சமுதாயத்துக்கு தெரிஞ்சால் நல்லா இருக்குமே, அவங்களுக்கு ஹிதாயத்து கிடச்சிருமே. நான் செத்துட்டேன், நான் மௌத்தாகிட்டேன்னு என்னோட ஜனாசாவை தான் பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு என்னோடய ரூஹுக்கு கிடைக்கிற மரியாதை, பிமா கஃபரலி ரப்பி வஜஅலனி மினல் முக்ரமீன்.
என்னுடைய ரப்பு என்னை மன்னிச்சு என்னை சங்கையானவர்கள் கூட்டத்தை சேர்த்துட்டானே, நான் என்ன பெரிய அமளி செஞ்சேன், கொஞ்சம் நபிமார்களுக்கு சப்போர்ட் பண்ணேன், நல்ல விஷயம் தானே சொல்கிறாங்க கேளுங்கப்பாண்டு கொஞ்சம் வழிகாட்டுனேன், இதுக்கு எனக்கு இவ்வளோ மரியாதையா. ஆனால் அல்லாஹ் அவங்கள பழி வாங்கின அந்த ஊர் மக்களை அல்லாஹ் அதை சொல்கிறான், யா ஹஸ்ரத்தன் அலல் இபாத், என்னுடைய அடியார்களுக்கு ஏற்பட்ட கை சேதம், என் சார்பாக யார் வந்தாலும், நபிமார்கள் வந்தாலும், அல்லாஹ்வின் நேசர்கள் வந்தாலும், அல்லாஹை பற்றி பேச வந்தாலே இவர்கள் கேலி கிண்டத்தான் செய்கிறார்கள். மா யஅதீஹிம் மிர் ரசூல் இல்லா கானூ பிஹி யஸ்தஹ்ஸிஊன். அவங்கள தேடி தீனுடைய விஷயம், ஆகிரத்துடைய விஷயம், அல்லாஹை பற்றி தீனை பற்றி பேச வந்தால் கேலி கிண்டல் செய்வது தான் மனிதர்களுடைய தன்மையாக இருக்கிறது. இது எல்லா காலத்திலையும் உள்ளது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலேருந்து கியாமத் வரைக்கும் இது இருக்கும். எது போய் பேசுகிறாலும் கேலி செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் பற்றி பேச போனால் மட்டும் இலக்காரமாக பார்ப்பாங்க, மட்டமாக பார்ப்பாங்க. பெருசாக வந்துட்டாங்க அல்லாஹ் பற்றி பேச, எங்கன்னா ஒன்றும் தெரியாதா, உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாதா, இவர் யார் எனக்கு சொல்கிறதுக்கு, இந்த மாதிரி எல்லா அந்த மட்டமான குணமெல்லாம் இப்போ வெளிப்படும். அதை தான் அல்லாஹ் யா ஹஸ்ரத்தன் அலல் இபாத், அடியார்களுக்கு ஏற்பட்ட கை சேதம், அவர்கள் யார் என் சார்பாக வந்தாலும் கேலி செய்வதையே தொழிலாக வைத்திருக்கிறார்கள். மா யஅதீஹிம் மிர் ரசூலின் இல்லா கானூ பிஹி யஸ்தஹ்ஸிஊன். பிறகு அல்லாஹ் சொல்கிறான், அந்த ஊருக்காரங்க ஹபீபை நான் கொண்டதுக்காக அல்லாஹ் சொல்கிறான், அந்த ஊரை அழிப்பதற்கு நாம் பெரிய படையெல்லாம் இறக்கி அழிக்கணுங்கிற அவசியம் இல்லை. மலக்குமாருடைய பெரும் படை இறக்கி அல்லாஹ்க்கு அழிக்க முடியும். ஒன்றும் செய்யலை. இன் கானத் இல்லா சைஹத்தம் வாஹிதா, ஒரே ஒரு சத்தம் தான், ஒரே ஒரு இடி சத்தம், அல்லது சொல்லப்படுது ஒரு மலக்கு வாசலில் நின்று சத்தம் போட்டாங்க. அந்த சப்தத்தால் அனைவரும் செவிடர்களாகி மௌத்தாகி கரிஞ்சி சாம்பல் ஆகிவிட்டார்கள். ஃபஇதாஹும் ஹாமிதூன், சாம்பல்களாக ஆகிவிட்டார்கள். அல்லாஹ் இப்படி அந்த ஊரை பழி வாங்கினான். அல்லாஹுடைய தூதர்கள் விஷயத்தில், தீனுடைய விஷயத்தில் கேலி கிண்டல் செஞ்சவங்களுக்கு சில நேரங்கள் உலகத்திலே சோதனை அல்லாஹ் கொடுத்துருவான், மறுமையில் வேறு பெரிய தண்டனை இருக்குது. இப்போ இந்த விஷயத்தை எல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இந்த குறைஷிகளுக்கு சொல்லுங்க, இந்த மாதிரிலாம் உலகத்தை நடந்துட்டு இருக்குது, உங்களுக்கு இந்த வேதனை வரக்கூடாது. இப்போ இந்த மாதிரி சம்பவத்தை அல்லாஹ் தீனுடைய உழைப்பு செய்யக்கூடிய அந்த நபிமார்களுக்கு இந்த சம்பவத்தை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் சஹாபாக்களுக்கும் இந்த உம்மத்துக்கும் அல்லாஹ் ஆறுதல் சொல்லுகிறான். உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சிட்டே இருங்க, மக்கள் கேலி செய்வார்கள், இந்த வேலை செய்தால் உங்களை பைத்தியக்காரர் என்று சொல்லுவார்கள், கல்லாலையும் முட்டை அடிப்பார்கள், நீங்கள் ஷஹீதாக்கப்பட்டாலும் இந்த பாக்கியம் இருக்குது, உங்கள் ரூஹு சந்தோஷமாக போகும், நீங்கள் வரவேற்கப்படுவீர்கள். அதை சொல்லி அல்லாஹ் தைரியப்படுத்தலாம், உற்சாகத்தோடு வேலை செய்யுங்க. அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூணாவது விஷயம் தௌஹீத் ரிசாலத், இந்த சூறாவில் ஆகிரத்தை பற்றியும் அல்லாஹ் கடைசியில் பேசுகிறான். வனுஃபிக ஃபிஸ் சூரி ஃபஇதா ஹும் மினல் அஜ்தாஸி இலா ரப்பிஹிம் யன்சிலூன். மறுமையில் உலகம் அழிவுறதுக்கு ஒரு சூர் ஊதப்படும். சூர் ஊதுறதுக்குண்டே அல்லாஹ் ஒரு மலக்கை படைச்சிருக்கிறான். அது ஊதுறதுக்குண்டே ஒரு மலக்கு, அவங்க வேலையே ஊதுறது தான். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, இஸ்ராஃபீல் அவங்களுக்கு சூர் ஊதுறதுக்கான ஆயுதத்தை அல்லாஹ் அந்த குழாயை கொடுத்துட்டான். அந்த மலக்கு குந்தி உட்கார்ந்துக்கிறாங்க, அதை வச்சுட்டு ஒரு மலக்கு. எதுக்கு அப்படின்னு சொன்னால், அல்லாஹுடைய கட்டளை எப்போ வருமோ உடனே ஊதுறதுக்கு. அந்த மலக்கு இப்படி உட்கார்ந்திக்கும் போது நான் எப்படி உலகத்தில் சிரித்து ஜாலியாக இருக்க முடியும், அதை நினச்சி நபிசாசம் அப்பே போயிருந்தான். அந்த சூர் ஊதப்படும் போது உலகம் முழுக்க எல்லாரும் அழிக்கப்பட்டுருவாங்க, முழு உலகம் அழிஞ்சு போயிடும். அது போய் மறுசூர் ஊதப்படும். அப்போ கபூர்லேருந்து எல்லாம் எழுப்பப்படுவாங்க. அதுதான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான், ஃபஇதாஹும் மினல் அஜ்தாஸி இலா ரப்பிஹிம் யன்சிலூன். கபூர்களிலிருந்து நீங்கள் எல்லாரும் யார் யார் எங்கெங்கே அடக்கம் செய்யப்பட்டோமோ அந்த கபூர்லேருந்து எல்லாரும் எழுப்பப்படுவீங்க. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், அது எந்திரிச்சு வர காட்சி எப்படி இருக்கும்னு சொன்னால், ஒரே பொந்திலிருந்து ஈசல்கள் வருவதை போல, கன்னஹும் ஜராதும் முன்தஷிர், கூட்டம் கூட்டமாக கொத்து கொத்தா ஒரே பொந்துலேருந்து என்ன வரும், ஈசல் பூமியில் வருதுல்ல சீசனில், அதுபோல் ஒரே கபரில் 100 பேர் 1000 பேர் அடக்கியிருப்பாங்க. கியாமத்தில் எழுப்பப்படும் போது அவங்க எல்லாரும் வரிசையாக எந்திரிச்சு வருவாங்க. எப்படி எந்திரிச்சு வருவாங்க, இப்படி சொல்லிகிட்டே வருவாங்களாம், யா வைலனா மம்பஅஸனா மின் மர்கதினா ஹாதா, எங்களுடைய இந்த படுக்கையிலேருந்து எங்களை யார் எழுப்பி விட்டது. முகத்திலையும் காலிலையும் மண்ணை தட்டி விட்டு எந்திரிச்சு வருவாங்க கபூர்லேருந்து வேகமாக.
ஹாதா மா வஅதர் ரஹ்மான். மலக்கள் சுற்றி நின்று சொல்லுவாங்க, இதான் ரஹ்மான் வாக்களித்த நாள், மறுமைன்னு சொன்னாங்கல்ல, இதுதான் அது. ஒசதக்கல் முர்சலூன், ரசூல்மார்கள் உலகத்தில் வந்து உண்மையே சொன்னார்கள். அந்த வாங்க எல்லாம். அப்போ எல்லாரும் ஒரே மைதானத்தை ஒன்று திரட்டப்படுற அந்த விஷயத்தில் அந்த மர்ம காட்சியை சூரா யாசீனுடைய கடைசி பாகத்தில் அப்படியே எல்லாம் படம் பிடிச்சி சொல்லி காட்டுவோம். தர்ஜுமா தஃசீரை பாருங்கள், நம்ம அங்கே நிற்கிறாப்புல இருக்கோம். முஸ்லீம்கள், மோமீன்கள், காஃபிர்கள், பாவிகள் எல்லாம் ஒன்றா நிற்பாங்க. முதல்ல அந்த நேரத்தில் அல்லாஹ் அறிவிப்பு செய்வான். அது எத்தனையோ வருஷம் ஆயிரும் போய் நிற்று அல்லாட்ட முடிவு வர்றதுக்கு. பெரிய விஷயம், ஹதீஸ்களில் பெரிய விளக்குவர வருது. எல்லா மனிதர்களும் எப்போ தீர்ப்பு ஆரம்பிப்பான் அல்லாஹ், அதுவே பெரிய வேதனையாக இருக்கும். சீக்கிரம் பரீட்சையை வச்சுட்டா தேவையில்லை. அந்த பீதிலேயே மனிதன் என்ன செய்வான், ஓடுவாங்களே. எல்லா மனிதர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ட்ட போவாங்க, வாப்பா நீங்கள் தான் இங்கே எல்லாரையும் எங்கள் எல்லாருக்கும் வாப்பாவாக இருக்கிறீங்க, அல்லாட்ட பேசி சீக்கிரம் பரீட்சையை ஆரம்பிக்க சொல்லுங்கம்பாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிடுவாங்க, நானே அல்லாஹ் தடுத்த ஒரு பழத்தை திண்டுபிட்டு அல்லாஹ் என்ன செய்ய போகிறானோ தெரியல, அல்லாஹ் என்னைக்கும் இல்லாத அளவு இன்னைக்கு அல்லாஹ் கோபமாக இருக்கிறான், அந்த அல்லாட்ட நான் போய் பேச இயலாது. நீங்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போங்க. ஒவ்வொரு நபியும் அடுத்த நபியை காட்டிடுவாங்க. எல்லாரும் அவங்கவுங்க பயத்தில் இருப்பாங்க. ஒவ்வொரு நபியும் இப்படியே பதில் சொல்லிடுவாங்க. முழு மனித சமுதாயம் தத்தளிக்கும் மஹ்ஷர் மைதானத்தில். கடைசியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு சமுதாயம், மனித சமுதாயமே வரும். நீங்கள் அல்லாஹுடைய நெருக்கமான பிரியமான நபி, நீங்கள் அல்லாஹ்கிட்ட பேசுங்க. நபி ஸல்லல்லாஹு இதோ நான் போய் பேசுகிறேம்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய தர்பாரில் சுஜூதில் போய் விழுவாங்க. அல்லாஹ் சொல்லுவான், யா முஹம்மத் இர்ஃபா ரஅஸக், தலையை தூக்குங்க, என்ன வேணும் கேளுங்க தரப்படும். அப்போ தான் சொல்லுவாங்க, என் உம்மத்தி அல்லாஹ், என்னுடைய சமுதாயத்தின் நிலை பரிதாபமாக இருக்குது. அல்லாஹ் எல்லாரும் யா நப்சிங்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா உம்மத்தி, என் உம்மத்து நிலைமை என்னாகுமோ, என் சமுதாய நிலைமை என்னாகுமோ. தங்களுடைய கடைசி நேரத்தை கூட நபிசாச உலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய சக்கராத்தில் கூட இந்த உம்மத்தை நினச்சி தான் கவலைப்பட்டாங்க. இந்த உம்மத்தை நினச்சி நான் ஒவ்வொரு நபிமாரோட உயிரை வாங்கும் போதும் மற்றவங்களோட ரூஹை வாங்குற மாதிரி நபிமார் ரூஹை வாங்கப்படாது. நபிமார்கிட்ட அனுமதி கேட்பாங்க, என்ன நபியை வந்துடலாமா. அந்த மாதிரி நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல ஜிப்ரீல் சொன்னாங்க, நான் வரதுக்கு தயார், என் உம்மத்துடைய நிலைமை என்ன, என் உம்மத்துடைய விஷயத்தில் அல்லாஹ் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறான். அல்லாஹ்ட்ட போய் ஜிப்ரீல் சொல்லுவாங்க, இந்த மாதிரி உன் ஹபீப் இப்படி கேட்குறாங்க. அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் போய் சொல்லுங்கள், உங்களுடைய உம்மத்தின் விஷயத்தில் உங்களை நாம் சந்தோஷப்படுத்துவோம், உங்களை நாம் கவலைக்குள்ளாக்க மாட்டோம் அப்படின்னு அல்லாஹ் சொன்ன பிறகுதான் நபிசாஸ்திக்கு ஆனந்தம் அடைஞ்சாங்க. பிறகுதான் சொன்னாங்க, வர்றீங்களா போகலாமான்னு கேட்கும்போது, அல்லாஹும்மர் ரஃபீக் அல் அலா, என்னுடைய உயர்வான என்னுடைய நேசனாகிய அல்லாஹ்வை சந்திப்பதையே நான் விரும்புகிறேன்னு சொல்லி கடைசி வார்த்தை இதான் நபிசாசத்துக்கு. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய அந்த மஹ்ஷருடைய காட்சிகளை அல்லாஹ் சொல்லிட்டு, மறுமென்று ஒன்று இருக்குது, திருப்பி எழுப்பப்படுறது உண்மை சத்தியங்கிற விஷயத்த சொல்லுவான். அப்போ கூட குறைஷிகளில் ஒருத்தன் ஆசிபுன் வாயில் என்பவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வந்து மக்கி போன எலும்பு, மனிதனுடைய மண்டவோடு ஒரு எலும்பை கொண்டு வந்து உடைச்சி காட்டி, மையுஹில் இலாம வஹிய ரமீம், இந்த மக்கி போன இந்த எலும்புக்கா திருப்பி உயிர் கிடைக்க போகுது, மனிதன் அல்லாஹ் திருப்பி எழுப்புவான், சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது, இது ஹாதா இல்லா அஸாத்தீருல் அவ்வலீன், இதெல்லாம் முன்னோர்களுடைய கட்டுக்கதைகள், இதெல்லாம் சும்மா கதை சொல்கிறீங்க, அது எப்படி முடியும். அல்லாஹுடைய வல்லமையில் சந்தேகப்பட்டான். அப்போ அல்லாஹ் யாசீன்லே பதில் சொன்னான், குல், நபி இவனுக்கு சொல்லுங்க, யுஹீஹா அல்லதி அன்ஷஅஹா அவ்வல மர்ரா, இந்த எலும்பை முதலாக எவன் படைத்தானோ தாயின் வயிற்றில் வைத்து அவனே திருப்பி எழுப்புவான்னு சொல்லுங்க. அல்லாஹ்க்கு படைக்கிறதே லேசு, உண்மையிலே கஷ்டம்னு சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், எது தெரியுமா இந்த கஷ்டம், இந்த வானம் பூமியை படைச்சதான் கஷ்டமாக இருந்தீங்க. எவ்வளோ பெரிய படைப்பனங்கள் அல்லாஹ் படைச்சி நிர்வாகம் செஞ்சுட்டு இருக்கிறான். அந்த அல்லாஹ்க்கு உன்னை அழிச்சிட்டு எழுப்ப தெரியாது. இந்த பூமியில் அந்த சூரியனுடைய சுற்றளவு 14 லட்சம் கோடி 14 கிலோமீட்டர் தூரம். இவ்வளோ பெரிய சூரியனும் அதனுடைய குடும்பம் பூமி பல கோலங்கள், இவ்வளோ பெரிய நிர்வாகத்தை அல்லாஹ் செஞ்சுட்டு இருக்கிறான். அந்த அல்லாஹ் விஷயத்தை இந்த மனுஷனுக்கு சந்தேகம், எப்படி அல்லாஹ் மௌத்தாக்கிட்டு எழுப்புவான். அல்லாஹ் பதில் சொன்னான், சொல்லுங்க, தாயினுடைய வயிற்றில் பழைக்கிறதா எனக்கு கஷ்டமாக இருந்தால் அது கஷ்டமாக இருந்திருக்கணும். 3 இருட்டுக்குள் வைத்து உன்னை நான் படைத்தேன்னு அல்லாஹ் சொல்லுவான். யஹ்லுக்குக்கும் ஃபி புத்தூனி உம்மஹாத்திக்கும் ஹல்கன்
பாத ஹல்க சலாச அல்லாஹ் சொல்ல 3 இருட்டு. தாயினுடைய வயிறு இருக்குது, 3 இருட்டுன்னு அல்லாஹ் சொல்லுவான். அந்த இருட்டுக்குள்ளே வைத்து உன்னை ஒழுங்காக படைச்சிருக்கிறேன், எந்த குறையும் இல்லாமல். அங்கேயே எனக்கு லேசு உன்னை உண்டாக்குறதுன்னா உன்னைய அழிச்சிட்டு எழுப்ப கஷ்டம் கிடையாது. அப்போ இந்த சூறாவை இதை சொல்லி தான் அல்லாஹ் முடிப்பான். அல்லாஹுக்கு எந்த ஒரு விஷயமும் ஆகுண்டா ஆயிரும். இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் ஐயகூல லஹு குன். அல்லாஹ் ஒரு விஷயத்தை ஆகுன்னு சொன்னால் உடனே ஆயிரும். ஒரு மனிதர் இருந்தார், அவருக்கு இந்த மறுமையில் பயம். பனு இஸ்ரவேலர்கள் ஒருத்தர் அல்லாட்ட எழுப்பி விசாரணை இருக்குது, அல்லாட்ட பதில் சொல்லி அச்சத்தில் என்ன பண்ணிட்டாருன்னா, பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு வசியத்தை செஞ்சிட்டார். நான் மௌத்தாகிட்டா என்னுடைய ஜனாசாவை நெருப்பில் போட்டு எரித்து அந்த சாம்பலை கொண்டு போய் கொஞ்சத்தை கடல்லையும் கொஞ்சத்தை காற்றுலையும் பறக்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி மௌத்தாகிட்டார். ஏன்னா மறுமையில் எழுப்பக்கூடாதுங்கிறதுக்கா. சாம்பலாக போயிட்டா வர முடியாதுல்ல, அதுவும் அந்த சாம்பலை தூவிட சொல்லிட்டார். அல்லாஹாலா மறுமையில் எழுப்பும் போது கடலுக்கு சொல்லுவான், காற்றுக்கு சொல்லுவான், தூவிடப்பட்ட அந்த சாம்பல்லாம் வாங்க அப்படின்ட்டு எல்லாம் திருப்பி மனுஷன் வந்து நின்றுவான். அந்த மனிதனை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பானா, ஏன் இப்படி வசியை செஞ்சு உன்னை எரிச்சிக்கிட்டா? அவன் சொல்லுவான், உன்னுடைய அச்சத்தினால தான் அப்படி செஞ்சேம்மா, நாளைக்கு உன்கிட்ட வந்து நிற்கணுமே அப்படிங்கிற பயத்தில் தான் இதை செஞ்சோன்னே அல்லாஹ் சொல்ல உன்னை நான் மன்னிச்சிட்டேம்மா. இன்றைக்கி அது செல்லாது, அன்னைக்கு அவர் அப்படி சொன்னார். இன்றைக்கி அதுதான் எல்லோரும் எரிச்சிடுறாங்களா என்னான்னு தெரியல, அந்த ஈமான்லாம் இல்லை. ஆனால் அதுக்கு ஒப்பான செயல் இன்றைக்கி பாவம் ஈமான் இல்லாத மக்கள் எரிச்சிடுறாங்க மையத்துகளை. அப்போ மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி எழுப்பி விசாரிக்கிற விஷயத்தை பல்வேறு ஆயத்துகளில் வசனங்களில் அதை நிரூபிக்கிறான். பல உதாரணங்களை சொல்லி அல்லாஹ் நிரூபிக்கிறான். இப்போ நாம் உறுதியாக இதை நம்பணும். இந்த 3 விஷயமும் இந்த சூரா யாசீனில் சொல்லப்படுறதுனால சொல்லுவாங்க, முழு குரானுடைய சாரம்சம் இந்த சூரா யாசீனில் இருக்குது. யாசீனை ஓதுனா குரான் ஓதுன நன்மையும் கிடைக்கும். சரி, அதுக்காக யாசீனை ஓதிட்டு நான் குரான் ஓதிட்டேன்னு சொல்லிட்டு நின்றக்கூடாது. அந்த கருத்தை சிந்திக்கிறதுக்காக சொல்லப்பட்டேன். ஹைர். ஆக இந்த மாதிரி நாம் ஒவ்வொரு சூறாவுலையும் அல்லாஹ் நமக்கு பல்வேறு விஷயங்களை சொல்கிறான். குறிப்பாக சூரா சாஃபாத்து, யாசீனுக்கு அடுத்து ஓதப்பட்ட சூரா சாஃபாத்தில் அல்லாஹு தாலா நபிமார்களுடைய சரித்திரங்களை சொன்னான். சுருக்கமாக ஒவ்வொரு நபியோட விஷயத்தை சொல்லி அந்த நபிமார் வாழ்க்கையில் ஏற்பட்ட முக்கியமான கட்டங்களை சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் சலாம் சொல்லுவான். சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன், சலாமுன் அலா இப்ராஹீம், சலாமுன் அலா மூசா வ ஹாரூன், சலாமுன் அலா இல்யாசீன். அந்த சூறா முடிக்கும் போது எல்லா நபிமாருக்கும் சேர்த்து அல்லாஹ் சொல்லுவான், சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ சலாமுன் அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சலாம் சலாம் இந்த சூறாவில் வரும். அல்லாஹ் சலாம் சொல்கிறான்னு சொன்னால் நபிமார்கள் எவ்வளோ உயர்ந்தவங்களாக இருப்பாங்க. நூஹின் மீது சலாம் உண்டாவதாக, சாந்தியும் நிம்மதியும் அமைதியும் அந்தஸ்தும் அல்லாஹ் புகழ்றான் நபிமார்களை. அப்போ அந்த நபிமாருடைய வாழ்க்கையில் நமக்கு பல படிப்பினைகள், அதில் குறிப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சம்பவம் சொல்லப்பட்டுச்சு. அவங்களுடைய மகன் நீண்ட வயதுக்கு பிறகு அல்லாஹ் அவங்க மகனை கொடுத்தான். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் உன் புறத்திலிருந்து எனக்கு நல்லடியார்களிலிருந்து ஒரு குழந்தை எனக்கு அன்பளிப்பாக கொடுண்டு 90 வயசுக்கு பிறகு குழந்தை கிடச்சிச்சு. அதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அந்த குழந்தை பெரிய சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுச்சு, மக்கால வளர்க்கப்பட்டாங்க. அந்த சம்பவம் பெரிய சம்பவம், ஹஜ்ஜுடைய சம்பவம் இருக்குதா இல்லையா? அதில் அவங்கள அல்லாஹ் அறுக்கும்படி கட்டளை இட்டது, அறுக்க தயாரானது. இவங்க அறுக்கிறது பெருசல்ல, அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அறுபட தயாரானது. யா அபத்தி ஃபஅல் மா துஅமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். பாப்பா உங்களுக்கு என்ன ஏவப்பட்டுச்சோ செய்யுங்க, என்னை பொறுமைசாலியாக நீங்கள் பார்ப்பீங்க, நான் பொறுமையாக இருப்பேன், பதட்டம் அடைய மாட்டேன். எவ்வளோ பெரிய விஷயத்துக்கு அறுபடுவதற்கு குழந்தை தயாராக இருக்குது, தன்னை அர்ப்பணிக்க புள்ள தயாராகுதுன்னா இது யாருடைய வளர்ப்புனா தாயிட வளர்ப்பு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்று இஸ்மாயில் சத்தை வளர்க்கலை, இவங்க தான் குழந்தை பருவத்தில் விட்டுட்டு போயிட்டாங்களே. பார்க்க வந்த இடத்துல இப்படி சொல்கிறாங்க, 9 வயசு 10 வயசு இருக்கும், உன்னை நான் அறுக்கிற மாதிரி கனவு கண்டேன். நபிமார்கள் அறுக்கிற மாதிரி கனவு கண்டா அது அல்லாஹ்வுடைய கட்டளை, அருங்கன்னு அர்த்தம். அப்போ நம்ம இந்த மாதிரி கனவு கண்டா அதை செஞ்சிடக்கூடாது. நம்ம கனவுக்குலாம் அந்த அர்த்தம் இல்லை. யாரோ அறுக்கிற மாதிரி கனவு கண்டேன் அதனால் அறுத்து போட்டேன், ஹராமாக போயிடும். நபிமாருடைய கனவு வேற, அது வஹி. நாம கண்ட கனவுக்கு வேற அர்த்தம் இருக்கும். ஹைர். அங்கே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எப்படி குழந்தை பருவத்திலேயே இவ்வளோ பெரிய தியாகத்துக்கு தயாராக இருந்தது காரணம் தாயிட வளர்ப்பு. பெண்கள் அந்த அளவுக்கு ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகத்துவத்தை, தந்தையின் அந்தஸ்தை சொல்லி வளர்த்தார்கள், அல்லாஹ்வின் மகத்துவத்தை சொல்லி வளர்த்தார்கள், ஆகிரத்துடைய சிந்தனை ஊட்டி வளர்த்தாங்க. அந்த 10 வயசுலேயே எவ்வளோ உறுதியான ஈமான் அந்த குழந்தை அடைஞ்சிச்சு.
தாயோட வளர்ப்பு அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஒரு பெண்ணுடைய சப்போர்ட்டு தான் இன்றைக்கி நம்முடைய கிபுலா காபாவாக இருக்குது. அன்னைக்கு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஒத்துழைப்பு செய்யாமல் இருந்திருந்தால் மக்கால் இப்படியெல்லாம் தனியாக இருக்க முடியாது. நீங்கள்லாம் ஒரு கணவரா, நீங்கள்லாம் ஒரு நபியா, நான் என்ன பாவம் செஞ்சேன், அல்லாஹ் ஏன் என்னை இப்படி வந்து பாலைவனத்தில் விட்டுட்டு போக சொல்கிறான், அப்படியெல்லாம் அல்லாஹுவின் மீதோ கணவரின் மீதோ அதிருப்தி அடையலை. அவங்கள மாதிரி சோதனை அல்லாஹ் யாரையும் சோதிக்கவும் இல்லை. அவ்வளவு கஷ்டத்துலையும் ஹாஜராமா என்ன சொன்னாங்க, அல்லாஹு அதினல கபிஹாதா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்டாங்க, இது அல்லாஹுடைய கட்டளையான்னு கேட்டாங்க. ஆமாம்மா, அல்லாஹ் தான் உன்னை இங்கே விட்டுட்டு போக சொன்னான். அப்போ என்ன சொன்னாங்க, இதெல்லாம் யுதையின் அல்லாஹ், அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். அல்லாஹ் தானே சொன்னான், அப்போ அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான், நீங்கள் தைரியமாக போங்க. எந்த இடத்துலங்க இன்னைக்கு லட்சம் மக்கள் கூடக்கூடிய அந்த இடத்துல கொஞ்சம் கணவன் மனைவி தவாஃபில் காண போயிட்டாங்க. இவர் தான் மாப்பிள்ளைன்னு நினச்சிக்கிட்டே சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. பார்த்தா யார் பின்னாடியோ போயிட்டாங்க. அங்கே போய் பார்த்தா வேற ஆள், அவரையும் ஹேராங் கட்டிக்கிறார். இவர் நம்ம மாப்பிள்ளை நினச்சா யாரோ நிற்கிறான், ஓண்டு ஒப்பாரி வைக்கிறது. இவரெல்லாம் ஆம்பளையா இப்படி விட்டுட்டு போயிட்டார். அங்கனே சண்டை. இதெல்லாம் மனுஷனா? ஒரு சஃபர் செஞ்சால் தான் தெரியும் ஒவ்வொரு ஆளு குணமும். அதுக்கு தான் அல்லாஹ் சொல்லுவான், ஹஜ்ஜு உம்ராக்கு வர்றவங்க தக்குவாவை எடுத்துக்கிட்டு வாங்கண்டு. அங்கே போய் தக்குவா வராது, இங்கேயே அமல் செஞ்சு அல்லாஹுடைய பயத்தை உருவாக்கி ஆখিরাத்தில் சிந்தனை எடுத்து சகிப்புத்தன்மைகளை உண்டாக்கி பொறுமையை படிச்சுட்டு நோன்பு வச்சு தொழுது அந்த பக்குவத்தோடு தான் ஹஜ்ஜுக்கு வர சொல்லுவாங்க. இன்றைக்கி எல்லாம் டூர் மாதிரி என்ன செஞ்சோன்னா ஆசைக்கு போகிறது, டூர் மாதிரி போய் அங்கே போய் செல்ஃபி எடுத்துகிட்டு தவாஃப் செய்கிற மாதிரி துவா செய்கிற மாதிரி அல்லாஹ்க்கு செய்கிற அமலையெல்லாம் உலகத்துக்கு காட்டுறோம். ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு சின்ன வரியில் நமக்கு சொல்லி முடிச்சிட்டான். நாம் அதை படிப்பினையாக எடுத்து பேருந்தரான வாழ்க்கையை கொண்டு வரணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தை போல ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஆண்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை போலவும், ஒவ்வொரு வாலிபர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை போலவும், ஒவ்வொரு பெண்ணும் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்தை போலவும் தீனுக்கு தியாகம் செய்யக்கூடியவங்களாக, தீனுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவங்களாக ஆக வேண்டும் என்பது தான் இன்றைக்கி நம்ம கிபுலாவையே அல்லாஹ் காபாவாக ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பாடத்தை எடுத்து முன்மாதிரி சமூகமாக அல்லாஹ் நம்ம சமூகத்தை ஆக்குவானாக. எல்லா வகையான சீர்கேடுகளை விட்டும் அல்லாஹ் இந்த உம்மத்தை பாதுகாப்பானாக. ஆமீன். வாஹிரு தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த. அஸ்ஸலாமு அலைக்கும்.